உங்க வீட்ல ஒரு குழந்தைக்கு சிறப்பு தேவையோ, இல்ல குறைபாடோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவர்களுடைய குறைபாட்ட பதிவு செய்யணும். இந்திய அரசாங்கம் யுடிஐடி அப்படிங்கிற கார்ட குடுக்குறாங்க. இந்த யுடிஐடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிக் டிசபிலிட்டி ஐடென்டிட்டி கார்டு. இந்த கார்டு எதுக்கு? இதுல பதிவு செய்யறது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல கூட பல நேரங்கள்ல பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுற மாற்றுத்திறன் அல்லது சிறப்பு தேவையை பதிவு செய்யறதில்ல. இப்படி பதிவு செய்யாம விடுறதுனால அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் உரிமைகள் கிடைக்காம போயிடுது. சரி, இப்போ உங்களுடைய குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. மருத்துவரை அணுகி அதற்கான அசஸ்மெண்ட்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்றீங்க. அப்போ உங்க குழந்தைக்கு குறைபாடு இருக்குதுன்னு உறுதியாகுது. நீங்க என்ன செய்யணும்? எப்படி இந்த கார்டை வாங்கணும்? இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனாக தான் நம்ம போடுறோம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பெற்றோர்களுடைய ஆதார் அட்டை, குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ் மற்றும் டாக்டர் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கிற அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இதை வச்சு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு அரசு மருத்துவமனையில் நமக்கான தேதி வந்து கொடுப்பாங்க. இந்த தேதி கொண்டு அந்த அரசு மருத்துவமனைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவர்கள் மறுபடியும் ரீஅசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த அசஸ்மெண்ட் மூலமாக உங்களுடைய குழந்தைக்கு இந்த இருக்கக்கூடிய குறைபாட்டை அவங்க உறுதி செய்து எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த குறைபாடு இருக்குது அப்படின்னு ஒரு சான்றிதழையும் கொடுப்பாங்க. இந்த சான்றிதழ் மூலமாக நீங்கள் இந்த யுடிஐடி கார்டை வாங்கிக்கலாம். இது ஆன்லைன் மூலமாகவே அப்ளை செய்து உங்களுடைய வீட்டுக்கே இந்த கார்டு வந்து வந்துடும். இந்த கார்டு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியா முழுமைக்குமான ஒரே கார்டாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போனாலும் நீங்கள் தனித்தனியான டிசபிலிட்டி கார்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு கார்டை வச்சுட்டே உங்களுக்கு தேவையான கன்செஷன்ஸ், உங்கள் குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான அரசு நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. இந்த அரசு நலத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த அட்டையில் வந்து நமக்கு முக்கியமாக என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைக்கு என்ன குறைபாடு இருக்குது, அது எத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. முக்கியமாக 40% அதற்கு மேலே இருந்தது அப்படின்னா அரசு கொடுக்குற எல்லா விதமான உதவிகளும் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். இந்த கார்டை வாங்குறதுக்கு நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னா, எல்லா கலெக்டரேட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் டிசபிலிட்டி வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்கும். இது போக ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறைய ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. சமகிரக சிக்ஷா மூலமாக ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் கூட இதற்கான உதவிகள் எல்லாம் செய்கிறாங்க. நிறைய நேரங்களில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நிறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். இந்த கேம்பில் எல்லாமே நீங்கள் போய் உங்கள் குழந்தையினுடைய குறைபாட்டை பதிவு செய்து இந்த கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எதற்கு இந்த கார்டில் பதிவு செய்யணும் அப்படின்னா, இங்கே டிசபிலிட்டியை வந்து ஒரு செக்ரிகேஷனாக பார்க்காம நம்மளுடைய இன்க்ளூஷனில் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான உரிமைகளை தர வேண்டிய நிலையில் அரசும் இருக்கிறது, அவர்களை சுற்றியுள்ள சமூகமும் இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்வது முக்கியமான தேவையாக இருக்குது. இந்த அடையாள அட்டையை வாங்குறது அவர்களுக்கு இருக்கிற குறைபாட்டையோ இல்லை மாற்றுத்திறனையோ அடையாளப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அவர்களை இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்குவதற்கு இல்லை. இந்த புரிதல் பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் அவசியமாக தேவை.